நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாம் மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம் இது. நம்மளுடைய முதல் சீஃப் கெஸ்ட் வாழ்க்கையில எது முக்கியம்? நேர்மையா ஒரு வேலை பார்க்கணும், உண்மையா இருக்கணும், அந்த வேலையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சா அதன் மூலமா பணம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இப்படி எல்லாமே கிடைக்கும். ஆனா எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன செய்யணும்னு ஒரு சில பேருக்கு, அதாவது அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு தோணும். அதற்காக அதுல இருந்து வெகு சில பேர் அதற்காக ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. நம்ம அடுத்து கூப்பிட போற சீஃப் கெஸ்ட் ரொம்ப பிடித்த ஒரு அமெரிக்கன் பர்சனாலிட்டி சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் யூ லேர்ன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் யூ லேர்ன், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஏர்ன், தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் யூ ரிட்டர்ன். ஐ திங்க் நம்மளுடைய முதல் சீஃப் கெஸ்ட் இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்காரு. இஸ் ட்ரைங் டு ரிட்டர்ன் டு அஸ் all the love we gave him. இந்த சமுதாயத்துக்காக நாம என்ன பண்ண முடியும், அவங்களுக்காக என்ன கொடுக்க முடியும், திரும்ப என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு ஒரு கட்சி தொடங்குறாரு, அரசியலுக்கு வராரு. அவர் எப்பவுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்வாரு, பட் அவருக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் சார், for you. அண்ணனாக இருந்தவர் இன்று நமக்கு தோழராக மாறியிருக்கிறார். தோழரே, நீங்க என்னைக்கும் ஜெயிக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களோட மரியாதையோடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு விஜய் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.